ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பேச போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தகவல் பெறும் உரிமை சட்டம் 2005 வந்தது. இப்போ ஏறக்குறைய ஆச்சுன்னா எத்தனை ஆண்டுகள்? கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டோ 17 நிறைய வருஷம் ஆயிடுச்சு. சட்டம் வந்த புதுசில் ரொம்ப அருமையாக இருந்தது. அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் ஒழுங்காக செயல்பட்டாங்க. ஆனால் போக போக என்ன சொல்கிறது, கழுதை தேஞ்சி கட்டாரம்பாய்ச்சின்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி தகவல் கொடுக்காம ஏமாத்துறதுக்கு அதிகாரிகள் தயாராகிட்டாங்க. அவங்களுக்கு துணை செய்கிறதுக்கு தகவல் ஆணையமும் ரொம்ப உதவியாக இருக்குது. அப்பீல் போட என்ன ஆகுது, விசாரிக்கிறதுக்கு பல வருஷம் ஆகுது. இப்போ என்ன பண்ணுவோம், உதாரணத்துக்கு சொன்னேன்னா, ஒரு தகவல் கேட்டு மனு செய்கிறீங்க. உதாரணத்துக்கு சொன்னால் தாலுகா ஆஃபீஸை பற்றி சொன்னால் மக்களுக்கு எளிமையாக புரியும். மற்ற டிபார்ட்மெண்ட்டோட கிராம மக்களுக்கும் தாலுகா ஆஃபீஸுக்கும் உள்ள நெருக்கம் ரொம்ப அதிகம் மற்ற துறைகளை விட. ஏன்னா ஜாதி சான்றிதழ்லேருந்து எல்லாம் வாங்கிறதுக்கு வருவாய்த்துறை தான் மக்களோட ரொம்ப நெருக்கமாக இருக்குது. இப்போ கிராமத்தில் தாலுகா ஆஃபீஸ் தான் போகிறாங்க. தாலுகா ஆஃபீஸில் பொது தகவல் அதிகாரி யாருன்னு பார்த்தீங்கன்னா, தலைமை எடுத்து துணை வட்டாட்சியர். அவருக்கு ஒரு ஏதோ பட்டா சம்மந்தமாக, உங்கள் மாற்ற சம்மந்தமாக, ஏதோ உங்கள் கோரிக்கை சம்மந்தமாக ஏதோ ஒரு மனு செஞ்சுறீங்க தபாலில். அவர் 30 நாளைக்கு உங்களுக்கு தபால் வாங்கலேருந்து 30 நாளைக்குள்ளே அவர் உங்களுக்கு தகவல் தரணும். அப்படி 30 நாளில் அவர் தகவல் தரலைனாலோ, இல்லை அவர் கொடுத்த பதில் திருப்தி இல்லைனாலோ, அடுத்து 19/1 முதல் மேல்முறையீடு யாருக்கு செய்யணும்? அந்த தாலுகா ஆஃபீஸோட தாசில்தாருக்கு, வட்டாட்சியருக்கு. அவர் என்ன பண்ணணும், இந்த மேல்முறையீடு வாங்கினதுலேருந்து 30 நாளைக்குள்ளே அவர் பதில் கொடுக்கணும். அவர் 30 நாளைக்குள்ளே மேல்முறையீட்டு மேல் நடவடிக்கை எடுக்க இருந்தாலோ, இல்லை பதில் கொடுத்தாலோ, இல்லை கொடுத்த பதில் திருப்தி இல்லைனாலோ, இல்லை பதிலே வரலைனாலோ, அதிலிருந்து 90 நாளைக்குள்ளே தகவல் ஆணையத்துக்கு 19/3 தகவல் ஆணையத்துக்கு 2வது மேல்முறையீடு நீங்கள் போயிடணும். அந்த 2வது மேல்முறையீடு நீங்கள் தகவல் ஆணையத்துக்கு போகிறீங்க இல்லையா, அது எவ்வளோ காலத்திற்குள்ளே அந்த 2வது மேல்முறையீட்டை முடிக்கணும், பைசல் பண்ணணுன்றதுக்கான சட்டப்பிரிவு தகவல் பெறும் உரிமை சட்டத்திலே கிடையாது. ஒரு அப்பீல், செகண்ட் அப்பீல் நீங்கள் போட்டிங்கன்னா அதை விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாடு தகவல் ஆணையம் ரொம்ப வருஷம் எடுத்துக்குது, பல ஆண்டுகள் எடுத்துக்குது. எப்போ நல்லா அப்பீல் போட்டு சில மேட்டரில் 2 வருஷமாக ஆகுது, இன்னும் அப்பீல் எனக்கு விசாரணைக்கே வரல. அதிகாரி என்ன சொல்கிறது, நான் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். ஒரு ஏற்கனவே இதை பற்றி வீடியோ கூட போட்டிருக்கிறேன். கள்ளக்குறிச்சி காவல்துறையில் நான் ஒரு தகவல் கேட்குறேன், ஒரு காவல் நிலையம் சம்மந்தப்பட்ட ஒரு கோப்பு சம்மந்தமாக கேட்குறேன். அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் பதில் கொடுக்குறாரு. அதை அப்படியே என்டாஸ் பண்ணி பொது தகவல் அதிகாரி யார் டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா, அடிஷ்னல் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையிடம். அவர் தான் பொது தகவல் அதிகாரி. ஒரு மாவட்டத்தில் எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அது பொது தகவல் அதிகாரி. ஏடிஎஸ்பி கிரைம் அவர் தான். அவர் என்ன கொடுக்குறாரு, அந்த இன்ஸ்பெக்டர் கொடுத்த பதில் எப்படி கொடுக்குறாரு, 2வது அப்பீல் போடுறோம்ல, தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 19/1 படி நீங்கள் கேட்ட தகவலை வழங்க இயலாதுன்னு கொடுக்குறாரு. அப்போ சட்ட அறிவு எந்த அளவுக்கு படுமோசமாக இருக்குது பாருங்கள். நீங்கள் கேட்குற இன்ஸ்பெக்டர் எழுதி வைக்கிறத கண்ணை மூடிட்டு ஏடிஎஸ்பி அப்படியே கையெழுத்து போட்டு அனுப்புகிறாரு. அப்போ கேட்ட தகவல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்போ இதுக்கான தீர்வு கிடைக்கிறதுக்கு தகவல் ஆணையத்தில் 2வது மேல்முறையீடு விசாரணைக்கு அவருக்கு, அந்த பொது தகவல் அதிகாரிக்கு தகவல் ஆணையம் அபராதமோ அவர் மேலே ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் என்ன பண்ணுது, தகவல் ஆணையம் ஒரு சில வழக்குகளில் மட்டும்தான் அபராதம் போடுறாங்க, அந்த பொது தகவல் அதிகாரியுமே நடவடிக்கை எடுக்கிறாங்க. பெரும்பாலான வழக்குகளில் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு வந்தாலும் அப்போ தகவல் கொடுக்கலல்ல, இப்போ கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. அப்போது தகவல் பெறும் உரிமை சட்டம் கொண்டு வந்ததுக்கான நோக்கமே செஞ்சு போச்சு சுத்தமாக. அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, அதாவது என்ன சொல்கிறது, ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, இப்போ அதுலேருந்து எப்படி ஏமாத்துறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதிகாரிங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறோம், இப்போ
ஒரு எலி மருந்து இதுன்னு வச்சிங்களேன், முதல்ல அந்த கொசு இருக்குதுன்னு வச்சுங்க வீட்டில், ஒரு கொசு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு மேட் வாங்கி லிக்விட் வாங்கி மாட்டுவீங்க. கொஞ்ச நாளைக்கு அந்த கொசு மருந்து வாசனைக்கு கொசு வராது. கொஞ்ச நாள் ஆனால் என்ன பண்ணும், அந்த கொசு மருந்துக்கு கொசு மருந்துக்கு கொசு பழகிட்டு அந்த மருந்து யூஸ் பண்ணால் கூட நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடும். எலி சாவறதுக்கு அந்த இந்த எலி மருந்துன்னு ஒன்று வைப்பாங்கள்ல, அதை சாப்பிட்டுட்டே எலி நல்லாயிருக்கும். ஒரு படத்தில் வடிவேல் பார்த்தீங்கன்னா, இந்த தெரு பூரா கவுன்சிலராக இருப்பார். அவர் மருந்தடிச்சின்னே போவார். அதில் என்ன பண்ணுவாங்க, கொசு மருந்தில் கொஞ்சம் பால்டாயை கலந்து 3 பேர் தெரு பூரா மருந்து அடிப்பாங்க. ஆனால் கூட வரவங்க எல்லாம் இந்த வர போலீஸ் கிலீஸ் எல்லாம் மயக்கப்பட்டு வந்துடுவாங்க. ஆனால் வடிவேல் மட்டும் விட மாட்டார். அப்போ என்ன சொல்லுவார், இந்த மருந்தை ஏற்றுக்கிற உடம்பு எனக்கு ஒரு பெரிய சக்தி வந்துருச்சு எனக்கு அப்படின்வார். அந்த மாதிரி அரசாங்கத்தில் இருக்கிற இந்த பொது தகவல் அதிகாரிங்கள்லாம் எப்படி ஏமாத்துறதுன்றதை அருமையாக கற்றுக்கிட்டாங்க. தகவல் கொடுக்காத எப்படி ஏமாற்றலாம். அப்போ தகவல் நான் சொல்லியிருக்கிறேன், தகவல் கேட்கும்போது வெறும் தகவல் மட்டும் கேட்கக்கூடாது. தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு 2Jவை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட கோப்புகளை நீங்கள் நேரடியாக ஆய்வு செய்யணும்னு கேட்டால் மட்டும்தான் அதிகாரிங்க பயப்படுவாங்க. வெறும் தகவல் மட்டும் கேட்குறது. ஒரு பட்டா மாற்றம் சம்மந்தமாக நீங்கள் கேட்குறீங்கன்னா தகவல் மட்டும் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவார் பதில், இதில் பொது நலன் இல்லை, பிரிவு 8 படி தகவல் வழங்க இயலாது, தகவல் வழங்க இயலாதுன்னு தகவலாக தெரிவிக்கப்படுகிறது, ஏதோ ஒரு பதில் போட்டு வரும். அந்த பதில் பார்த்திங்கன்னா படு முட்டாள்தனமாக இருக்கும். மேலே ஆணையத்துக்கு போட்டாலும் ஆணையம் அவ்வளோவா நடவடிக்கை எடுக்காது. ஆனால் இவங்க அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. அப்போ இப்படி இருந்ததுன்னா அப்போ அதனால நான் சொல்கிறேன், இப்போ பட்டா மாற்ற கோப்பு கேட்குறேன்னு வச்சுங்களேன், பட்டா மாற்ற கோப்பு மட்டும் கேட்கக்கூடாது, அந்த சம்மந்தப்பட்ட கோப்பை நான் நேரடியாக ஆய்வு செய்யணும் பிரிவு 2J படி அப்படின்னு கேட்டால் மட்டும்தான் அதிகாரி. அதான் தகவல் கேட்டால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் தாலுகா ஆஃபீஸில் உதாரணத்துக்கு கடலைப்பருப்பு இருக்குதான்னு கேட்டால் பொது தகவல் அதிகாரி என்ன பதில் கொடுப்பார், உளுத்தம்பருப்பு இருக்குதுன்னு பதில் கொடுப்பார். நீங்கள் இதை அப்பீல் எடுத்துகிட்டு போய் கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பருப்பு இருக்குதுன்னு பதில் கொடுத்துக்கிறாரா இல்லையா உங்களுக்கு, அவர் பருப்பு இல்லைன்னு சொல்லலை, இது இப்போ கரெக்டாக தான் கொடுத்துக்கிறாரு வாங்கி பண்ணுவாங்க. கேட்குறதுக்கு காமெடியாக இல்லை, அசிங்கமாக இருக்குது. அப்போது தகவல் பெறும் உரிமை சட்டத்தை மட்டும் பயன்படுத்தாமல் அமலில் இருக்கிற எல்லா சட்டத்தையும் பயன்படுத்தணும். என்னென்ன சட்டம் இருக்குது, குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்குது, இந்த BNSS பேர் மாற்றிட்டாங்க, உரிமை நடைமுறை விசாரணை சட்டம் இருக்குது, இந்திய தண்டனை சட்டம் பேர் மாற்றிட்டாங்க, இந்திய சாட்சி சட்டம் இருக்குது, எல்லாத்துக்கும் மேலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் காவல்துறை எப்படி செயல்படுறாங்கன்றதுக்கு காவல் நிலைய ஆணைகள் இருக்குது, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதிகாரிகளை வேலை வாங்க முடியும். நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறீங்க, கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, போலீஸ் நடவடிக்கை எடுக்கல, அதை பற்றி RTI கேட்குறீங்க, பதில் கொடுக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், 30 நாள். அதுக்கு மேலே அப்புறம் மேல்முறையீடு அப்படி இப்படின்னு போட்டிங்கன்னா மாதக்கணக்கில் போய்டும், வருஷம் போய்டும். இதே குற்றவியல் நடைமுறை சட்டத்தை பயன்படுத்துகிறீங்கன்னா முதல்ல புகார், கைது செய்யக்கூடிய குற்றம், அடிச்சிட்டான், வெட்டிட்டான், அவங்கள குத்திட்டான், உங்களை மிரட்டி கொலை மிரட்டல் விற்றுட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட்டை அனுப்புகிறீங்க. காவல் நிலையத்தில் 7 நாளைக்குள்ளே அந்த இது மேலே முதல் தகவல் அறிக்கை பதிவு உச்சநீதிமன்றம் சொல்லுது. 7 நாளைக்குள்ளே உங்கள் புகார் நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்து அதுக்கு மேலே SPக்கோ இல்லை சென்னை இந்த மாதிரி நகர பகுதியில் அந்தந்த பகுதி துணை காவலர் இருக்குது, டெப்டி கமிஷனர் போலீஸுக்கு அப்பீல் போடுங்க. அவர் 8 நாள் எடுத்துக்கலாம் டைமு. மொத்தம் இன்ஸ்பெக்டருக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு 7 நாள், அப்பீல் SPக்கோ DCக்கோ டெப்டி கமிஷனருக்கோ 8 நாள் 15 நாள் போயிடுச்சா நடவடிக்கை இல்லைனா அடுத்து 15 நாளைக்குள்ள என்ன பண்ணலாம், புகாரை பதிவு செய்ய சொல்லி சம்மந்தப்பட்ட நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் டைரக்ஷன் கேட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, FIR போட்டுருவாங்க, வேலை ஈஸியாக முடிச்சிடும். இல்லை அப்போ இந்த சட்டத்தை நாங்கள் தெரிஞ்சிக்க மாட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம். இப்போ ஒரு ஊருக்கு அதான் சொல்கிறோம், தகவல் பெறும் சட்டத்தை என்ன பண்ணணும், ஒரு ஊறுகாய் மாதிரி பயன்படுத்தணும். தயிர் சாதம் மோர் சாதம் சாப்பிட்டோன்னா தொட்டுக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்கணும், அதை மாதிரி பயன்படுத்தணும். அதை விட்டுட்டு ஊறுகாயே சாப்பாடை சாப்பிட முடியுமா, ஊறுகாயை சாப்பாடை சாப்பிட்டா என்ன ஆகும், உடம்புல பலவித கோளாறுகள் விடும். அப்போ என்ன நினைக்கணும், எனக்கு தகவல் பெறும் சட்டம் மட்டும் போதும்னா நீங்கள் மற்ற சட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் விரும்பலன்னு அர்த்தம். ஊறுகாயை சாப்பிட்டா என்ன உடம்புக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுற மாதிரி. இப்போ உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 4 வழி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் போகலாம், சாலையில் போகலாம், ட்ரெயினில் போகலாம்,
இல்லை ஆகாய விமானத்தில் போகலாம், இல்லை வேறு ரூட்டில் போகலாம். 4 வழி இருக்குன்னா 4 வழியும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் ஏதோ ஒரு வழியில் அவசரத்துக்கு போய் சேர முடியும். இல்லை எனக்கு ஒரு வழி மட்டும் போதும்னா அந்த வழியில் ஏதாவது ஒரு தடங்கள் இருந்தால் நீங்கள் எப்படி ஊருக்கு போய் சேர முடியாதோ அதுமாதிரி மற்ற சட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டாம்னு நினைக்கிறது என்ன சொல்கிறது. நான் என்ன இதை பற்றி சொல்லலை. தகவல் சட்டம் நான் வேண்டான்னு சொல்லலை. அது இருக்கிற செக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. நான் வந்து தகவல் பெருமை சட்டத்தை பற்றி நாங்கள் வந்து அதை படிச்சிட்டோம், ஊழலை வெளியே கொண்டுட்டோம். ஆமாம் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கிராமத்தில் ஒருத்தர் கிராம சபை நடக்கும்போது ஒரு கேள்வி கேட்டாருன்னு ஒருத்தரை அந்த பஞ்சாயத்து தலைவரோ அந்த செக்ரட்டரியோ காலால் எட்டி வச்சார் பார்த்தீங்களா இல்லையா? ஊழல் பண்ணியிருக்கிறாரு, பாதுகாப்பு இல்லை. அப்போ தகவல் பெருமை சட்டத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளும்போது ஒரு மனு போடுறீங்க, ஒரு கிராம ஊராட்சியோ இல்லை ஒரு பிடிஓ ஆஃபீஸோ இல்லை ரோட்லேயோ இல்லை இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே ஒரு முறைகேடு நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆர்டிஐ போடுறீங்க, கேட்டவுடனே அதில் இப்போ வடிவில் சொன்ன மாதிரி கிணறு கட்டாமையோ தோண்டாமையோ இல்லை ரோடு போட்டதை கணக்கு காட்டி லட்சக்கணக்கில் கொள்ளை அடிச்சிருப்பாங்க. இந்த நாட்டிலே பார்த்திங்கன்னா இந்தியா ஒரு பெரிய தேசம். இதில் பார்த்திங்கன்னா இன்னும் அடிப்படை தேவைகள் வந்து இன்னும் பூர்த்தி ஆகலை. தண்ணீர் வசதியிலேருந்து சாலை வசதியிலேருந்து இன்னமும் பூர்த்தி ஆகலை. அரசாங்கம் இன்னமும் கோடிக்கணக்கான பணம் ஒதுக்குது. ஆனால் ஊழல் எங்கே நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா கிராம ஊராட்சியில் தான் நடக்குது. இப்போ அந்த கிராமத்து ஊராட்சியை பற்றி ஒரு தகவல் ஆர்டிஐயில் கேட்குறீங்க. நீங்கள் போட்ட உடனே பாதிக்கப்பட்ட அந்த பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுவான், ஆளை வச்சு உங்களுக்கு அடிப்பான் உதைப்பான் ஆர்டிஐ போட்ட உடனே. இப்போ நீங்கள் ஆர்டிஐ போட்ட உடனே உங்களை காப்பாற்றுறதுக்கு யாராவது கூட வருவாங்களா? யாரும் வரமாட்டாங்க. என்ன பண்ணுவான், உங்களை அடிச்சுட்டு வச்சுட்டு உங்கள் பேரில் போய் காவல்துறையில் ஒரு பொய்யான புகாரை கொடுப்பான். காவல்துறை அதிகாரமிக்க நபர்களுடைய புகாரை வாங்கிக்கிட்டு உதவி நீங்கள் வாங்கியிருப்பீங்க, உங்கள் பேர்லேயே கேஸை போட்டு உங்களை அடக்குவாங்க உங்களை. அப்புறம் அந்த பக்கம் ஊழலை கேட்டு நீங்கள் ஆர்டிஐ போட முடியாது, உங்களை மிரட்டுவான், வீட்டுக்கே வந்து படியேறி மிரட்டுவான். அப்போ சொல்லி தரணுமா இல்லையா? அதை ஆர்டிஐயில் மனு போடும்போது நம்மளை எப்படி நம்ம நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியும். நம்மளை கை காலை வெட்டுறான், ஆளை க்ளோஸ் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்க, யார் காப்பாற்றுவங்கள? கூட வரவங்க ஆர்டிஐ சொல்லி கொடுத்தவங்க கூட வரவங்கள காப்பாற்றுவங்கள தெரிஞ்சிக்க வேண்டியதான் வேணாம் இல்லை. அப்போ அதுக்கு பாதுகாப்புக்கு என்ன பண்ணுறோம், காவல்துறைக்கு ஒரு புகார் கொடுக்கணும். இன்றைக்கி விடுதலை உங்கள் பேரை போட்டுட்டு பெருநர் சம்மந்தப்பட்ட நான் தற்காப்பு உரிமையை பற்றி ஒரு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வேணான்னு கொடுக்குறேன் பாருங்கள். அதில் அந்த காவல் ஆய்வாளர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு 2 காவல் கண்காணிப்பார் எஸ்பிக்கு, இதே சிட்டி மாதிரி பகுதியாக இருந்தால் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன், அப்புறம் டிசிக்கு சம்மந்தப்பட்ட டிசிக்கு இந்த மாதிரி எழுதிட்டு நான் இந்த பொது தகவல் அதிகாரிக்கு இதை மின்சாரத்துறையோ இல்லை டவுன் பஞ்சாயத்தோ இல்லை சென்னை மாதிரி போட்டு நகராட்சி அலுவலகத்துக்கு இந்த நடைபெற்ற ஊழல் சம்மந்தமாக சில தகவல் கேட்டு இந்த தேதியில் விண்ணப்பம் அனுப்பிச்சிருக்கேன், நான் அந்த தகவல் கேட்குறது மூலிமா நிறைய ஊழல் வெளிப்படுன்றதால எனக்கு வந்து அந்த ஊழலில் ஈடுபட்டவர்களால் அதிகாரிகளால் எனக்கு உயிருக்கு உடைமைக்கும் ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த புகார் மேலே நீங்கள் உடனே நடவடிக்கை எடுத்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். நீங்கள் நடவடிக்கை எடுக்கும் தவறும் பட்சத்தில் என்ன பிஎன்எஸ் சட்டம், அதாவது நியூ ஐபிசி கொடுத்துருக்கிற அந்த தற்காப்பு உரிமையை நான் வந்து அந்த செக்ஷன் போட்டிருக்கேன் 35லேருந்து 44 வரைக்கும் நினைக்கிறேன். அந்த பிரிவில் சொல்லியிருக்க தற்காப்பு உரிமை பயன்படுத்த நேரிடும். அதனால் எதிரிக்கோ ஏதாவது தீங்கு நேர்பட்டால் நான் பொறுப்பாக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்கன்னா கைது செய்யக்கூடிய குற்றங்களை தடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு தபாலை காப்பி போட்டிங்கன்னு வச்சுக்க, நாளைக்கு நீங்கள் உங்களை நீங்கள் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை, நீங்கள் ஆர்டிஐ போட்ட பிறகு உங்கள் வீட்டில் படியேறி வந்து வெட்ட வரான் குத்த வரான், நீங்கள் தற்காத்துக்கு திரும்ப அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் உங்கள் பேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட போலீஸு உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்படியே எஃப்ஐஆர் போட்டால் கூட நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு நீங்கள் அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். நான் அந்த மாதிரி புகார் கொடுத்தேன், எனக்கு பாதுகாப்பு கேட்டு காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை, அதனால் என்னை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து இந்த புகார் கொடுத்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை, அதனால் என்னை காப்பாற்றிக்கிறேன் நான் தடுத்தேன். அப்போ தடுக்கும்போது அவருக்கு காயம் ஏற்பட்டுடுச்சு, இதுக்கு நான் எந்த விதத்துலையும் பொறுப்பாக மாட்டேன்னு சொல்லி வழக்குலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணணுன்னா
காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகி சம்மந்தப்பட்ட ஆளுங்களை கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்போ போகாதே நீங்கள் என்ன சொல்லணும், எனக்கோ என் குடும்பத்துக்கோ உடைமைக்கோ எதாவது ஏற்பட்டால் இந்த அதிகாரிகளும் இந்த ஊழலில் சம்மந்தப்பட்டவங்க தான் பொறுப்புன்னு ஒரு லைன் எழுதிட்டிங்கன்னா அவங்கள்ட்ட காவல்துறை வந்து அண்டர்டேக்கிங் ஒன்று எழுதி வாங்கிக்கோங்க. உங்கள் பக்கம் வம்புக்கே வரமாட்டான். அப்போ வெறும் தகவல் பெருமை சட்டத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் உயிரை எப்படி நீங்கள் காப்பாற்றிக்குவீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் தகவல் பெருமை சட்டத்தின் மூலமே கேட்ட பிறகு எத்தனையோ பேரை இந்தியாவில் நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கை காலெலாம் அடிபட்டு ஊனமாயிருக்காங்க நிறைய பேர். அப்போது என்ன பண்ணோம், எல்லா சட்டத்தையும் பற்றியும் முழுமையாக தெரியாட்டியும் அடிப்படை விஷயங்களை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் இருக்குல்ல, ஆரம்பத்தில் எழுத படிக்கிறதோ தெரியுதோ இல்லையோ, இப்போ எல்லோரும் நீங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கோம், பயன்படுத்த தெரியுதா இல்லையா? அதே மாதிரி சட்டங்களை எல்லா சட்டங்களையும் பயன்படுத்த கற்றுக்கணும். வெறும் தகவல் உரிமை சட்டத்தை மட்டும் நான் பயன்படுத்துவேன், நான் வேறு சட்டத்தை பற்றி நான் தெரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன சொல்கிறது, நீங்கள் கிணத்து தவளையாகவே வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட வேண்டியது தான். உங்கள் ஊரை பற்றி மட்டும்தான் தெரியும், வெளி உலகத்தை பற்றி உங்களுக்கு தெரியாத போயிடும். உங்களுக்கு சட்டம் என்ன சொல்கிறது, சட்டம் தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. நீங்கள் அதனால் ஒரு குற்றம் செஞ்சிட்டேன், அதனால் எனக்கு சட்டம் தெரியாதுன்னு நீங்கள் அது அரசாங்கம் ஏற்றுக்காது. நீதிமன்றம் தவறு நடந்துச்சுன்னா நம்மளை தண்டிக்கும். அப்போது ஒரு குற்ற செயல் நிகழாமல் நம்ம காப்பாற்றி நம்ம குடும்பத்தையும் பாதுகாத்துக்கணும்னா இருக்கிற அடிப்படை சட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழன் படத்தில் விஜய் அவ்வளோ தெளிவாக சொல்கிறார், அடிப்படை சட்டங்களை ஸ்கூல் பள்ளி பாடத்திட்டத்திலேயே வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்ன பண்ணோம், அதை நம்ம படமாக பார்த்துட்டு பொழுதுபோக்காக பார்த்துட்டு அதை விட்டு வந்துட்டோம். அதை நம்ம முயற்சி பண்ணணுன்னு கூட நம்ம யாரும் நினைக்கிறது இல்லை. ஒரு மாற்றம் ஏற்படணும்னா அடுத்தவங்கள்ட்டேருந்து ஏற்படணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்மள்ட்டேருந்தே அந்த மாற்றத்தை நம்ம உருவாக்க முடியும். முதல்ல நம்ம நினச்சா மாற்ற முடியும். நம்ம சொல்லி இன்னொருத்தர் மாற மாட்டார், நம்மளை நம்ம மாற்ற முடியும். அப்போது அடிப்படை சட்டங்களை நீ தெரிந்து கொள்வதன் மூலியமாக தான் நீங்கள் உங்களுக்கான வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். அரசு அதிகாரிகளை நீங்கள் எளிதாக வேலை வாங்க முடியும். வெறும் தகவல் பெருமை சட்டத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்துவதன் மூலியமாக உங்களுக்கான வெற்றி எளிதாக கிடைக்காது. அதற்காக நீங்கள் ரொம்ப வருஷம் நீங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்கும். அப்பயும் தீர்வு கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். அப்போ மற்ற சட்டங்களை பயன்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கான பயன்களை சேவைகளை அரசாங்கத்திடம் நீங்கள் எளிமையாக பெற முடியும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.